ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாச தொடரிலே சென்ற பகுதியிலே வேதங்கள் தான் நமக்கு பிரமாணங்கள் என்பதனை தெரிவித்திருந்தேன். இனி இந்த வேதத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய பூர்வர்களின் அனுஷ்டானங்களுக்கு இந்த ஸ்மிருதியில் இந்த பிரமாணம் இருக்கிறது, அந்த இடத்துல அந்த பிரமாணம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது எந்த இடம், அது எப்படிப்பட்ட இடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையாலே வேதங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன, அதே போலே வேதங்களை அனுசரித்து வரக்கூடிய ஸ்மிருதிகள் எப்படி அமைந்திருக்கின்றன, அதே போலே இதிகாச புராணங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் சற்றே விரிவாக அறிந்து கொண்டு அதை நம் மனதிலும் நிறுத்தி கொள்ள வேண்டும். வெறும்ன அறிந்து கொண்டால் போராது, மனதிலேயும் நிறுத்தி கொள்ளணும். கண்டிப்பாக ஒவ்வொரு சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவனும் இதை மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். வேதங்களை பொதுவாக இரண்டாக பிரிக்கலாம், பூர்வ பாகம் உத்தர பாகம். இது எப்படின்னா அது சொல்லக்கூடிய அர்த்தங்களை வைத்து ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த பூர்வ பாகத்திலே யாகங்கள் யஜ்யங்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் நாம் எப்படி அடையலாம், அதாவது நமக்கு செல்வம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா, பிள்ளை வேண்டுமா, அதற்குண்டான யாகங்கள், இதெல்லாம் பற்றி விஷதமாக சொல்லியிருக்கும். உத்தர பாகத்திலே பரபிரம்மத்தை குறித்து சொல்லி பகவானின் கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி அவனை அடையக்கூடிய அந்த மோக்ஷங்கிற அந்த புருஷார்த்தத்தை அடைய வேண்டிய வழிகளை உத்தர பாகம் கூறுகிறது. இப்போ மோக்ஷங்கிறத உத்தர பாகம் சொல்கிறது, யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பூர்வ பாகம் சொல்லுகிறதுன்னு. இதுதான் முதல் பிரிவு. இதில் இந்த யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை சொல்லக்கூடிய பூர்வ பாகம் இருக்கிறதே, இந்த பூர்வ பாகத்தை அடியொட்டி வந்த கிரந்தங்கள் தான் ஸ்மிருதிகள்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்மிருதிகளிலும் பெரும்பாலும் அனுஷ்டானங்களைத்தான் விவரிக்கும். இதிகாச புராணங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த வேதத்தின் உத்தர பாகம் இருக்கிறதே, பிரம்மத்தை எப்படி அடைய வேண்டும், மோட்சத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை முக்கியமாக சொல்ல வந்தது. புராணங்கள்லேயும் அனுஷ்டானங்கள்லாம் சொல்லியிருக்கும், இருந்தாலும் அதனுடைய முக்கியமான தாத்பரியம் என்னென்ன, மோட்சம்தான். வேதத்தின் உத்தர பாகத்தை விளக்க வந்தது தான் இதிகாசமும் புராணமும். இந்த வேதங்களின் அர்த்தங்களை நாம் தெள்ளத்தெளிவாக அறிய வேண்டுமாகில் அதற்கு 6 அங்கங்கள். அங்கம்னா என்னென்னா உதவி புரியக்கூடியதுன்னு அர்த்தம். அங்கம்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவுதான் அர்த்தம். வேதத்தின் அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி தேவை. அந்த உதவியை செய்யக்கூடியது தான் இந்த 6 அங்கங்களும். இந்த 6 அங்கங்களையும் நாம் படித்துவிட்டு அங்கே போனோமாகில் வேதத்தின் அர்த்தம் நமக்கு நன்னா புலப்படும். இப்போ நாமே பார்த்துருப்போம், வெறும்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சயின்ஸ் மட்டும் படிக்க மாட்டான், மேக்ஸும் சேர்ந்து படிப்பான். இதே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, இன்னும் அதற்குன்னு உதவி புரியக்கூடிய இன்னும் பல படிப்பையும் சேர்த்து படிப்பான். இப்போ ஒரு முக்கியமான படிப்புன்னா அந்த படிப்புக்கு உதவி புரியக்கூடிய சில சைடில் நாம் படிக்கக்கூடிய படிப்புகளும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் வேதங்களை படிக்க வேண்டும். வேதங்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி புரியக்கூடிய 6 அங்கங்கள் இருக்கின்றன. சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு 6 வகையாக சொல்லுவார்கள். இதில் இந்த சீக்ஷாங்கிற அந்த அங்கம் என்ன எப்படி உதவுகிறதுன்னா, வேதத்தினுடைய அக்ஷரங்கள்லாம் இருக்கே, அந்த அக்ஷரங்களை எல்லாம் ஸ்வரத்தோட சரியாக உச்சரிக்கணும்ல, அந்த உச்சரிப்புக்கு உதவக்கூடியது தான் இந்த சீக்ஷாங்கிற பிரமாணம். நிருக்தம் என்கிற பிரமாணம் வார்த்தைகளின் அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வைத்து கொள்ளலாம். அடுத்தது வியாக்கரணம்ங்கிறது எது சரியான வார்த்தை, எது தவறான வார்த்தை, சரியான வார்த்தையை மட்டுமே வேதங்களிலே உபயோகப்படுத்த வேண்டும்ங்கிறதுனால அதையெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடியது இந்த வியாக்கரணம், கிராமர்னு சொல்லலாம். அடுத்தது சந்தஸ்ஸுங்கிறது வேதங்களிலே பல இது பொயட்ரியாக இருக்கும், அதாவது ஸ்லோகங்களாக அமையும். இந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதற்காக வந்தது தான் இந்த சந்தஸ்ஸுங்கிற சாஸ்திரம். அடுத்தது ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிறது எதற்காக வந்ததுன்னா, இந்த கர்மங்கள் மூலமாக நாம் யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணும்பொழுது அதற்குன்னு உண்டான காலங்களை அறிய வேண்டும். ஆகையாலே அந்த காலங்களை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய சாஸ்திரம் தான் இந்த ஜோதிஷம். இதற்கப்புறம் 6வதாக கல்பம்னு ஒன்று இருக்குது. இந்த கல்பம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அங்கம். இந்த கல்பம்ங்கிறது 4 வகையாக மறுபடி பிரியும்.
ஸ்ரௌத சூத்திரம், கிருஹ்ய சூத்திரம், தர்மசூத்திரம், சுல்வ சூத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதில் முக்கியமாக பார்த்தோமாகில் இந்த சுல்வ சூத்திரத்தில் யாக வேதிகைகள்லாம் எப்படி அமைக்க வேண்டும், அதனுடைய ஜாமெட்ரி, அதை பற்றிலாம் சொல்லும், அந்த ஷேப்ஸ் பற்றி. இதில் தர்மசூத்திரங்கிறது பொதுவாக ஒருத்தர் என்ன தர்மங்களை எல்லாம் உலகத்திலே கடைபிடிக்க வேண்டும்ங்கிறத சொல்லக்கூடியது. எவ்வளவோ தர்மசூத்திரங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே கிருஹ்ய சூத்திரம்னு, இந்த கிருஹ்ய சூத்திரத்தில் தான் இந்த சம்ஸ்காரங்கள், பிறந்த உடனே பண்ணக்கூடிய சம்ஸ்காரம், சௌலம், உபநயனம், விவாகம் முதலான இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி ஒருவனுக்கு செய்ய வேண்டும்ங்கிறத இந்த கிருஹ்ய சூத்திரம் தான் தெரிவிக்கும். இந்த கிருஹ்ய சூத்திரம் ஆபஸ்தம்ப கிருஹ்ய சூத்திரம், போதாயன கிருஹ்ய சூத்திரம், திராஹ்யாயன கிருஹ்ய சூத்திரம், ஆஸ்வலாயன கிருஹ்ய சூத்திரம்னு பல வகையில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கடைபிடிக்கிறார்கள். இதை கடைபிடித்ததினாலே தான் சில அனுஷ்டானங்களில் பேதங்கள்லாம் ஏற்படுகின்றன. இதற்கு மேலே இதிலே சொல்லப்படாத அர்த்தங்களை எல்லாம் கூட ஸ்மிருதிகளிலே நிறைய ஸ்மிருதிகள், நிறைய மகரிஷிகள் எழுதின ஸ்மிருதிகள் நமக்கு தெரிவிக்கும். இந்த ஸ்மிருதிகளில் எப்படி வேதங்கள் பொதுவாக இருக்கிறதோ, அதாவது மோட்சம் வேணுமா, மோட்சத்துக்கு உண்டான வழியை சொல்கிறேன். உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, சொர்க்கத்துக்கு உண்டான வழியை சொல்கிறேன். உனக்கு பிள்ளை வேண்டுமா, பிள்ளை பெறுவதற்கான வழியை சொல்கிறேன். உனக்கு செல்வம் வேண்டுமா, செல்வம் வேண்டுங்கிற வழியை, அதற்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன்னு அனைவருக்கும் பொதுவானதாக வேதம் இருக்கிறதோ, இந்த ஸ்மிருதிகளும் அப்படி பொதுவானதாக இருக்கும். சில ஸ்மிருதிகள் ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு என்னென்ன தர்மம்னு சொல்லும். சில ஸ்மிருதிகள் எதிகள் எப்படி இருக்க வேண்டும், சன்னியாசிகளுக்கு என்னென்ன தர்மம்னு சொல்லும். சில ஸ்மிருதிகள் பிரபன்னர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லும். சில ஸ்மிருதிகள் சாமானியமாக எல்லா மனுஷனுக்கும் பொதுவான தர்மத்தை சொல்லும். மாதிரி ஒவ்வொரு ஸ்மிருதிகளும் குறிப்பிட்டு ஒவ்வொரு தர்மத்தை சொல்கிறது. அதில் நாம் என்ன அதிகாரிங்கிறத பார்த்து தான் நமக்கு என்ன ஸ்மிருதிங்கிறத கை கொள்ள வேண்டும். அதில் தான் சாமர்த்தியமே இருக்குது. ஏன்னா நான் சன்னியாசின்னு தெரிந்து கொண்டேனாகில் நான் ராஜாவுக்கு என்ன கட்டளையோ அதை நான் ஏற்று பண்ண முடியாது. இப்போ அரசன்கிறவன் சிம்மாசனத்தில் உட்காந்து அலங்காரம் பண்ணி கொண்டு சந்தனம் பூசிக்கொண்டு பல மனைவிமார்களோடு இப்படி இருக்கலாம்னு இருக்குது. அதற்காக சன்னியாசி அப்படி இருக்க முடியுமோ? முடியாதே. இப்போ நான் சன்னியாசின்னா எனக்கு என்ன தர்மங்கிறத தேடி கண்டுபிடித்து நான் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ராஜான்னா ராஜாங்கிறவன் சன்னியாசி மாதிரி எல்லாத்தையும் துறந்து இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. அவன் ராஜ்யத்தை ஆள வேண்டும், அப்போ தான் மக்களை காக்க முடியும். இப்போ அந்த ராஜா தனக்கு என்ன ஸ்மிருதி இருக்குங்கிறத தேடி கண்டுபிடித்து தன்னுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கையாள வேண்டும். அந்த மாதிரி நாம் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால்தான் என்ன ஸ்மிருதியை நாம் எடுக்க வேண்டுங்கிறது தெரியும். இந்த பகுதியிலேயே முன்னாடி நாம் யாருங்கிறத பார்த்திருக்கிறோம். நாம் பிரபன்னர்கள், சரணாகதர்கள், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு இருக்கக்கூடியவர்கள்னு. ஆகையாலே நமக்கு என்ன ஸ்மிருதிகள் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்மிருதியையும் நாம் பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த சதனுஷ்டான தர்ப்பணம் முதலான கிரந்தங்களிலே நமக்கு சாத்விகமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள். பிரபன்னர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் என்ன இருக்கோ அதை எடுத்து காண்பித்து அதிலே பிரபன்னர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதை மேலே தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். இதிலே ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்பது ரொம்ப முக்கியமான பிரமாணம் நமக்கு. இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்பது எம்பெருமானாலேயே அருளி செய்யப்பட்டது. இதுவும் நமக்கு பிரபன்னர்கள், அதாவது நமக்குன்னா முக்கியமாக பிரபன்னர்களுக்கு மிகவும் உத்தமமான பிரமாணமாக அமைகிறது. இந்த பிரமாணத்தை பற்றி நாம் அடுத்த பதிவிலே விரிவாக அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.